உரையாற்ற வந்திருக்கின்ற வரவேற்பு நிகழ்த்தியிருக்கின்ற நகர கழகத்தின் செயலாளர் மதிவாணன் அவர்களே, மேடையில் நம்முடைய திமுக யாருக்கும் சளைத்ததில்லை, மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று நிரூபிக்கின்ற கூட்டமாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு கூட்டம் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த இடம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களும் கழகத்தினுடைய முன்னோடிகளெல்லாம் இந்த இடத்திலே தான், மரக்கடையிலே தான் பேசுவது. அதே இடத்தில் ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இறுதியாக மீண்டும் கழக தலைவர் இரண்டாவது முறையாகவும் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற ஒரு காட்சியாக அந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு யார் யாரெல்லாம் எதெல்லாம் கழகத்தை பற்றி பேசி கொண்டு வருகிறார்கள், கழக ஆட்சியை பற்றி பேசி கொண்டு வருகிறார்கள். அனைத்தையும் தாண்டி இந்தியாவிலே முதல் மாநிலமாக தொழில்துறையில் வளர்ந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அனைத்து துறைகளிலும் வளர்ந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எப்படி இந்த ஆட்சி வருவதற்கு முன்பு 7 உறுதிமொழிகளை தந்து ஆட்சி பொறுப்பை ஏற்று 10 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றி தருவேன் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட தளபதி அவர்கள் 4.5 ஆண்டுகளையே அவர் என்னென்ன வாக்குறுதிகளை சொன்னார்களோ, விவசாயம் பெருப்பது, மருத்துவமனையை புதிதாக உருவாக்குவது, கல்வியிலே உயர்ந்த மாநிலமாக உருவாக்குவது, இப்படி மக்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் 10 ஆண்டு காலத்தில் செய்வோம் என்று சொன்னாரே, அதை 4 ஆண்டு காலத்தில் செய்து தந்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள்தான், தளபதி அவர்கள்தான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சொல்லாத வாக்குறுதிகளையும் பலவற்றை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். குறிப்பாக நமது நகரங்கள் வளர்ச்சி என்பது இந்தியாவிலேயே மிக உன்னதமான இடத்தை பெற்றிருப்பது இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நகரங்கள் மட்டும்தான். ஒன்றிய அரசு சொன்னதே 100 நகரங்களை கணக்கெடுத்தார்கள். அந்த 100 நகரங்களை முன்னேற்றுவோம் என்று சொன்னார்கள். அதில் 11 நகரங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால், நகரங்களிலே மக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக குடியேறி இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எவ்வாறெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக தெரியும். யார் வேண்டுமானாலும் கழக தோழர்கள் பொதுமக்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 96-2001 ஆண்டு தலைவர் ஆண்ட மாதிரி, அன்றைக்கு ஆட்சி நடத்தியது மாதிரி இனி ஒரு ஆட்சியை யாராலும் நடத்த முடியாது. அதே கலைஞர் 2006-2011 ஆளுகிற போது 96 தாண்டி 2006-2011 ஆட்சியை மிக சிறப்பாக நடத்தினார்கள். இன்றைக்கு அதையும் தாண்டி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 21-26 அனைத்து துறைகளிலும் முன்னணியிலாக தமிழ்நாடு வந்திருக்கிறது. நிச்சயமாக இது தலைவர் இன்றைக்கு நடந்திருக்கிற தெற்கு மாவட்ட கூட்டம் என்பது இது தமிழ்நாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டான கூட்டமாக இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தை நடத்திய நிர்வாகிகள், நம்முடைய மாவட்ட செயலாளர் பிரசன்னா அவர்கள் உரையாற்றுவார். பிரசன்னா அவர்கள் நம்மூரை சேர்ந்தவர், ஆனால் சிறப்பாக விவாதங்களிலே பங்கேற்று மிக சிறப்பாக உரையாற்றக்கூடியவர் அவரும் வந்திருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். இது ஒரு நமக்கு ஏற்கனவே என்னுடைய பேட்டி கேட்டார்கள். என்ன உங்களுடைய ஏற்கனவே 9 இடங்களில் வெற்றி பெற்றீர்களே, இப்போது உங்களுடைய தமிழ்நாட்டிலே நம்ம திருச்சி மாவட்டத்தில் என்ன என்று கேட்டார்கள். மீண்டும் அந்த 9 தொகுதியிலே திமுக ஆதரவு பெற்ற அணிதான் வெற்றி பெறும். அதில் எல்முனை அளவு கூட சந்தேகம் இல்லை. உறுதியாக அந்த வெற்றியை மக்கள், நமக்கு திருச்சி மாவட்ட மக்கள் தருவார்கள் என்று சொன்னீர்கள். அதற்கு அத்தாட்சி தான் இந்த கூட்டம். வாழ்க! சிறப்பாக நடத்திய அனைத்து செயலாளர்களுக்கும் நன்றி, வணக்கம். உறுதியேற்போம். நான்
தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் SIR எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கின்றேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன்.
நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களிலிருந்து நான் எங்கே உரையாற்றலாம் என்று அவர் கேட்டபோது அவர் சொன்னார், நீ நேரடியாக திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு செல், அங்கே நம்முடைய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏற்பாடு செய்திருக்கிற அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் நீ உரையாற்று என்று சொல்லி அவருடைய வாழ்த்துக்களை பெற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அக்கா கவிஞர் சல்மா, வன்னை அரங்கநாதன், அண்ணன் சேகரன், அண்ணன் சஃபியுல்லா, சகோதரர் செந்தில், துணை மேயர் திவ்யா உள்ளிட்டோருக்கும், பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் நீலமேகம், அண்ணன் தர்மராஜ், ராஜ் முகமது, மோகன், மணிவேல், விஜயகுமார், பாபு, சிவகுமார், செல்வராஜ், ராமசாமி, அண்ணன் கருணா, சின்ன அடைக்கன், பழனியாண்டி, கங்காதரன், ஸ்ரீரங்கன், ராஜேந்திரன், செல்வம், காயாம்பூர், தங்கவேலு, நாகராஜ், நவல்பட்டு சண்முகம், தனசேகரன், ராஜேஸ்வரன், கே கார்த்தி, மணிமேகலை, பன்னீர்செல்வம், ஜெயநிர்மலா, கீதா மைக்கேல்ராஜ், செல்வராஜ், சரண்யா உள்ளிட்டோருக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கிழக்கு தொகுதி, திருவரம்பூர் தொகுதி, மணப்பாறை தொகுதியை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் பல்வேறு நிலையில் இருக்கின்ற நம்முடைய நிர்வாகி பெருமக்களுக்கும் முதல்ல எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய இந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் நாம் என்னென்னலாம் செய்திருக்கின்றோம், இதையெல்லாம் பட்டியல் போடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார் நம்முடைய அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா. நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, அல்லது அதோடு இன்றைக்கு கூட்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற, குறிப்பாக இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவை சார்ந்திருக்கின்ற பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? கப்சிப் அரசியலும் கர்ச்சீப் அரசியல் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. டெல்லிக்கு அவர் பாட்டு போனார், என்னென்னலாம் செஞ்சாரு, தமிழன் பிரச்சனை விரிவாக பேச போகிறார், அது ஒரு பக்கம். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாட்டு மக்கள் நாட்டினுடைய நிலைமையை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? நாம் இன்றைக்கு எதெல்லாம் நாம் செய்து கொண்டு உள்ள உதாரணத்துக்கு இந்த SIR என்று நாம் ஒன்று சொல்றோம். பீகார்ல 64 லட்சம் வாக்காளர்களை ஒரே அடியாக அதை நீக்கி விட்டார்கள் என்று நம்ம பேசுறோம், படிக்கிறோம். ஆனா உள்ளபடி என்ன நடந்தது அங்க? ஆக 64 லட்சம் பேரை ஏன் நீ நீக்கிற அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க பீகார்ல நாங்க பார்க்கும் போதுதான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு, இவங்கெல்லாம் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க, மியான்மர்லேருந்து வந்தவங்க, நேபாளிலேருந்து வந்தவங்க, அவங்களாம் தான் அங்கே நீக்கி இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனால் நடந்தது என்ன? தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஊழியரையும் எந்த வீட்டுக்கும் அனுப்பிச்சு வைக்கல. இவங்களாவே உட்காந்துட்டு அவங்க சொல்றது என்னன்னா, எந்த ஊழியரையும் அவனை அனுப்பி வைக்காமல், அது சார்ந்து ஆராய்த்து பார்க்காமல், அது சார்ந்து விசாரிக்காமல் 64 லட்சம் பேரை நீ நீக்கிட்டே அப்படின்னு சொன்னா, அவன் செஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, அங்கே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, இதுதான் தேர்தல் கமிஷன் அலுவலகம் என்று அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பேரெல்லாம் படிக்கிறாங்க. இது வந்து இஸ்லாமிய சமுதாயத்தோட பேர் என்ன, கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கின்ற பெயராக என்ன இருக்கின்றது, தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பெயர்கள்லாம் எப்படியெல்லாம் வருகிறது என்று பார்த்து அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீக்கிடுறான். சரி, இது தெரியாமல் சில பகுதியை சார்ந்திருக்கின்ற பொதுமக்கள் என்னப்பா நம்ம ஏரியாவுக்கு இந்த தேர்தல் கமிஷனை சார்ந்தவங்க ஆட்கள் வரவே இல்லையே என்று நேரடியாக அங்கே போய் பார்த்தாதான், அதையும் ஒரு பத்திரிகையாளர் அதை படம் பிடித்து போட்டிருக்கிறார். போனாதான் தெரியுது அவன் எப்படி திரும்ப ஆள் சேர்த்துட்டு இருக்கிறான். இவங்களாவே ஒரு 10 பேர் உட்காந்துட்டு ஏதோ போலியான கையெழுத்தை போட்டுக்கிட்டு அந்த வாக்காளர்களை சேர்த்துட்டு இருக்காங்க. ஆக பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வச்சோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தோல்வி என்பது உறுதி என்பது இன்னைக்கு உறுதியான செய்யப்பட்ட பிறகு இன்னைக்கு அவங்க செய்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் தான் கையில் வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. இது இந்த SIR அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நான் நம்முடைய பண்பாடாக இருந்தாலும் சரி, நம்முடைய மானமாக இருந்தாலும், நம்முடைய மொழியாக இருந்தாலும், நம்முடைய மண்ணாக இருந்தாலும், இதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லும்போது அது சார்ந்து பல விதத்துல, ஏன் கீழடியை பத்தி நம்ம பேசுறோம், கீழடியில 2 விதமான ஆய்வறிக்கையை நம்ம ஒப்படைச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அது சார்ந்த ஒரு வாழ்த்து செய்தி கூட சொல்லல. ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் சும்மா 19 சொல்ல, தமிழினம் என்பது எப்படிப்பட்ட இனம் தெரியுமா, எந்த காலத்திலிருந்து இருக்கு தெரியுமா, சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போகல, அறிவியல் சார்ந்து நாம் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அதனாலதான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் என்கிற மிகப்பெரிய பெருமை தமிழினத்திற்கு உண்டு. ஆனா அதை மூடி மறைக்க வேண்டும். தமிழினத்தை பத்தி பெருமையா பேசிட்டே இருந்தா அப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு என்ன சொல்றது அதுதான்ப்பா இந்தியா செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து விடும் என்கின்ற ஒரு பயம். ஆனால் நம்முடைய பெருமையை பேச விடாம எப்படியெல்லாம் அதை நசுக்க வேண்டும் என்பதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்றைக்கு தொகுதி மறுவரையறையை பத்தி நம்ம பேசுறோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பாண்டிச்சேரியும் சேர்த்து 40க்கு 40 எப்ப பார்த்தாலும் நம்ம ஜெயிக்கிறோம் பாத்தீங்களா, அது அவங்களுடைய கண்ணை உறுத்துகிறது. சரி, இது எப்படியாச்சும் இந்த மக்கள் தொகை அடிப்படையை வச்சுக்கிட்டு இதை எப்படியாச்சும் குறைச்சிடலாமா என்கின்ற அந்த பணியை எனக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு வர வேண்டிய, எங்களுடைய துறைக்கு வர வேண்டிய ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்டிருக்கிற கோடி ரூபாய் இன்னைக்கு தராம அவங்க பதுக்கி வைக்கிறான்னு சொன்னா அது காரணம் என்ன சொல்றாங்க,
ஏன் ஹிந்தி படிச்சா என்ன, ஹிந்தி படிக்கிறேன் நீங்க எழுதி கொடு, அடுத்த நிமிஷம் நான் பணம் தரேங்கிறார். அதனால தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் சரி என் கொள்கையை விட்டு அதை நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, என் பிள்ளைங்களை நானே பார்த்துக்கிறேங்கிறார். கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைங்களோட எதிர்காலம், கிட்டத்தட்ட 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களுடைய எதிர்காலம். இந்த பணத்துல இந்த சம்பளம் கொடுக்க வேண்டிய, சரி உன் கொள்கை எனக்கு தேவையில்லை, என் கொள்கை எனக்கு போதும் என்று இன்னைக்கு ஒரு மாநில அரசே அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அது நமக்கு நிதி நெருக்கடி தான், இல்லை என்று சொல்லவில்லை. அது யாருடைய பணம்? அது நம்முடைய வரி பணம் தான். நம்முடைய வரி பணத்தை நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நமக்குள்ளாரே அதை பிரித்து கொடுத்துக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆக இப்படி எல்லா விதத்திலும் இன்னைக்கு நான் முன்னேறியேன். இன்னப்ப கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செப்டம்பர் மாதம் ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிட்டு வந்தாரு. இன்னைக்கு எவ்வளவு முதலீடுகள் நீ கொண்டு வந்திருக்காரு? ஏறத்தாழ 15,500 கோடி ரூபாய் முதலீடை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஏறத்தாழ 17,600 பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பை இன்னைக்கு உருவாக்கி தந்திருக்காரு என்று சொல்லும் பொழுது இதை பார்த்து பார்த்து நம்ம செய்யறோம். பார்த்தீங்கன்னா அது உங்களை கண்ணை உறுத்துது. என்னடா எது செஞ்சாலும் திராவிட மாடல் சொல்லி 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 நம்ம அடிக்கிறாங்களே, அறிவு சார்ந்து பேசுறாங்களே. தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்துட்டோம்னா ஒரு டீ கடையில் விற்கிற டீ விற்கிறவங்க கூட இன்னைக்கு அறிவு சார்ந்து பேசுறானே, பகுத்தறிவு பேசுகிறானே. இது எப்படிப்பட்ட மண் என்பதை நாம் நிரூபிச்சுட்டு இருக்கோம். தந்தை பெரியார் நமக்கு தந்த மண், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இந்த 3 பேருடைய ஒரு உருவாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எப்படி எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறத கொண்டு வருகிறார். ஏன் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு திட்டங்க, அன்பு கரங்கள் ஒரு திட்டம், இது வரைக்கும் யாரும் சிந்தித்து பாருங்க. நான் பல மேடைகள் நான் சொன்னதுதான். எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்லிட்டீங்க, அந்த எல்லாரும் யாருங்க அப்படிங்கும் பொழுது அது சார்ந்த ஒரு மனிதன் சிந்திக்கிறார்ல. அன்பு கரங்கள் தன்னுடைய பெத்தவங்களை ஒருத்தரை இழந்தாலும் சரி, 2 பேரை இழந்தது என்று சொன்னாலும் சரி, அந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டு இந்த படிப்பு தடையாக இருந்து விடக்கூடாது. அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, உற்றார் உறவினர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கும் இது ஒரு நிதி சுமை தான். ஆனால் அதை உணர்ந்த நம்முடைய தமிழக அரசு அந்த நிதி சுமையில் நாங்களும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறோம். ஒரு அரசாங்கமாக அந்த பிள்ளையை நீங்கள் படிக்க வைங்க, நாங்கள் அந்த பிள்ளை பேருக்கு மாதம் 2,000 ரூபாய், அது 18 வயசு இருக்கிற வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு விதத்தை அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு முன்னேறி வந்துவிட வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகின்றோம். ஆக இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து பார்த்து நாம் செய்யும் பொழுது இன்றைக்கு நாம் செய்கின்ற இந்த பணியெல்லாம் பார்த்து ஒட்டுமொத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்றவர் நம்மளை பாராட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒன்றிய அரசே நம்மை பார்த்து பாராட்டு. ஆமாப்பா, தமிழ்நாடு சரியாதான்ப்பா பண்றாங்க, தொழிற்சாலை என்று வரும்போது அவங்க தான்ப்பா ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே ஏறத்தாழ 52,500 தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் அது தமிழ்நாடு தான்ப்பா என்பதை சொல்லுகிறார்கள். ஆமாப்பா, தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற பெண்கள் தான்ப்பா அதிகப்படியாக பணிபுரிகிறார்கள், படிச்ச படிப்புக்கு அவங்க பணிபுரிகிறார்கள் என்று சொல்றது ஒன்றிய அரசு தான். கல்வியா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கு பிறகு உயர்கல்வி கல்லூரியில் போய் சேர்றது யாரு சதவீதம் அதிகம் என்று சொன்னால் தமிழ்நாடு தான்ப்பா அதிகம் என்கிற அந்த பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கான அந்த ஃப்ரேமிங் ஒர்க் நம்ம கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரேம் ரேங்கிங் ஃப்ரேம், அதில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் சிறந்த மருத்துவக் கல்லூரி எங்கே இருக்குது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான். சிறந்த பொறியியல் கல்லூரி எங்கே இருக்கு என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான். சிறந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான். இப்படி எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை நம்முடைய திராவிட மாடல் உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் பொறுக்காம நம்மை வஞ்சிக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசோட இங்கே இருக்கிற போய் கூட்டு வைக்கிறாரு. அது எந்த விதத்தில் நியாயம்? சோறு நம்ம போடுறோம், நாம உழைச்ச உழைப்புல சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்றீங்களே, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு சூடு சொல்ற வேணாமா? இவங்ககிட்டலாம் போய் நம்ம வந்து கூட்டணி வைக்கணுமா? அப்படின்லாம் நம்ம எதிர்கட்சியாக இருந்துட்டு போலான்னு இருந்திருக்கணும். ஆக உங்கள் மீது வைத்திருக்கின்ற மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக சிதைத்து விட்டீர்கள். ஆக அதை எடுத்து சொல்ல வேண்டும், நாட்டு நடப்பை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஓரணியில் தமிழ்நாட்டினுடைய 2வது கட்டமாக இது போன்ற ஒரு விளக்க பொதுக்கூட்டங்களை நாம் நடத்திட வேண்டும் என்று சொல்லணும். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளாம் சேர்ந்து ஏறத்தாழ இந்த 30 விழா இங்கே நடந்துச்சு பார்த்தீங்களா, கரூர்ல கிட்டத்தட்ட இந்த 30 விழா பாதி கூட்டம் இங்கே வந்து விட்டதோ என்று சொல்லுகின்ற அளவிற்கு கண்ணு கட்டிய வரைக்கும். அதனால்தான் நீங்க நம்முடைய அண்ணன் நேரு அவர்கள் பேசிய போது 9 தொகுதியில் போன தடவை ஜெயிச்சிங்களே, இந்த முறையும் ஜெயிப்பீங்களான்னு அவர் கேட்டாங்க பார்த்தீங்களா பத்திரிக்காரங்க. சேர்த்து நானும் அவரோட சேர்த்து ஒரு இந்த மாவட்டத்துடைய அமைச்சரா சொல்றேன், 9க்கு 9 100% வெற்றி பெற்றே தீருவோம் என்கின்ற உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திட வேண்டும் என்கிற விதத்தில் தான் இதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏறத்தாழ நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி 70 நாட்கள் ஓரணியில் எங்களுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடு வீடாக இறங்கி ஏறி இன்னைக்கு சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் மட்டும் நான் சொல்றேன், நான்
3,59,000 பேர்களை நாம் ஒட்டுமொத்தமாக இந்த ஓரணியிலே நாம் சேர்த்திருக்கோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு 3,29,000. அதுல 3,59,000 பேரை நம்ம சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து ஆமாம் இந்த நாட்டு நட்பு இப்படிதான் இருக்கின்றது, நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கின்றோம், தமிழ் இனத்திற்காக நிற்கக்கூடிய முத்தமிழர் கலைஞருடைய தவ புதல்வன் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு பறைசாற்றுகிற அளவுக்கு தான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்க நீங்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நம்முடைய தமிழன் பேசுகிற உரையை நீங்கள் கேட்டு பிறகு நீங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நமக்காக இருக்கக்கூடிய அரசாங்கம் எதுவென்று பாருங்கள். தொடர்ந்து ஒரு இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றது என்று ஏறத்தாழ 11க்கும் மேற்பட்டிருக்கின்ற தேர்தலில் அனைத்து தேர்தலும் வெற்றி பெற்றவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். 2026லும் நம்முடைய உதயசூரியன் தான் உதிக்கும் 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 என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெளிவாக எடுத்துக்கொண்டு உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழகத்தினுடைய செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மாநகர கழக செயலாளர் அண்ணன் மதிவாணன் அவர்களே, நிகழ்வில் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நிகழ்வில் பங்கேற்று ஒரு ஆற்றொழுக்கமான உரையாற்றி விடைபெற்றிருக்கிற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமை அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மேன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாமா சேகரன் அவர்களே, இன்னும் இந்த தொகுதியினுடைய செல்ல பிள்ளையாக உங்களோடு பயணிக்கிற கழகத்தின் தொண்டர் பாசத்திற்கு மரியாதைக்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே, இனிகோ இருதயராஜ் அவர்களே, 2 முறை சொல்லணும், இனிகோ இருதயராஜ் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அண்ணன் வண்ணை அரங்கநாதன் அவர்களே, சபியுல்லா அவர்களே, செந்தில் அவர்களே, துணை மேயர் திவ்யா அவர்களே, நன்றி உரை ஆற்றி இன்றைக்கு உறுதிமொழி ஏற்றிருக்கிற நண்பரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். மாவட்ட கழகத்தினுடைய அமைச்சர், மாவட்ட செயலாளர், அதையும் மீறி என் உடன்பிறந்த சகோதரன், என்னை என்னாலும் நெஞ்சத்தில் தாங்கி வழிநடத்துகிற மாண்புமை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், நான் வருகிற போது கூட்டத்தை பார்த்தவுடனே சொன்னேன், தலைவர் அவர்கள் கரூரில் தான் முப்பெரு விழா கூட்டத்தை அறிவித்தார், ஆனால் திருச்சியில் ஒரு மண்டல மாநாட்டை ஏற்பாடு செய்துவிட்டு இதை கூட்டம் என்று சொன்னால் யார் நம்புவது? இங்கே இருப்பவர்களை பார்க்கிற போது எனக்கு விமானத்தில் வருகிற போது ஒரு கட்டுப்பாடு, பேசக்கூடாது என்று. தலைவருடைய அலுவலகத்திலிருந்து தொலைபேசி, குறிப்பாக நீ பேசக்கூடாது என்றார்கள். நானும் பேச போவதில்லை. நாங்கள் அரசியல் நடத்துகிறோம். இங்கே உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் இருக்கிறதே, இது கூட்டம் அல்ல. கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி இருக்கிற எல்லோரும் கொள்கை மறவர்கள். இந்த இயக்கம் தான் அவனுக்கு உயிர் மூச்சு. இந்த கருப்பு சிவப்பு தான் அவனுக்கு சாதி. இந்த உதய சூரியன் தான் எங்கள் மதம், எங்கள் குல கடவுள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை தலைவர். நேத்திக்கு முளைச்ச காளானெல்லாம் திமுகங்கிற ஆலமரம் அழிஞ்சு போயிரும் மேடைக்கு மேடை பேசுறாங்க. நாங்கள் பார்க்கிறோம், இங்கே எந்த கரண்ட் கம்பத்தையும் கட் பண்ண சொல்லல, எந்த போஸ்ட்லையும் ஏறி நிக்கல, எந்த அணில் குஞ்சு கீழே விழுந்தாலும் நாங்க கவலைப்பட போறதில்லை. ஏன்னா இங்கே உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் கருப்பு சிவப்பை கொள்கை சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டிருக்கிற கூட்டம். எங்களை பார்த்து யார் யாரோ பேசுறாங்க, நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வரல. நான் பதில் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எல்லாரும் இது என்னன்னு தெரியுமா? இது என்னன்னு தெரியுமா? இது என்னது? இது என்னது? நாங்க 11 தோல்வி பழனிசாமி தான் சொன்னோம்.
எங்கயா சிவரேறி குதிச்சு ஓடி வந்து கர்ச்சிப்ப மூஞ்சில கட்டிக்கிட்டு போற ஒரு ஆசாமி தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடாக எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பில் இருப்பதை வெட்கக்கேடாக இந்த தமிழ்நாடு பார்க்கிறது. அதை உணர்த்துவதற்கு தான் இந்த கூட்டம். நண்பர்களே, நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன். ஒரே ஒரு அமைச்சர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு விஷயத்தை சொன்னார். நாங்கள் 5 திட்டங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த திட்டங்களில் எவற்றை பேச வேண்டும் என்று சொன்னபோது நான் பாஜகவை பேச வேண்டும். ஏன் பாஜகவை பேச வேண்டும்? எல்லா மாநிலத்திலும் எப்படி சூழ்ச்சி அரசியல் செய்து மாநில அரசியலை கபலீகரம் செய்து சங்கிகளை நாற்காலியில் உட்கார வைத்து மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியையும் தேசிய உடைமையாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் யாரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்? யாரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்? நான் வரலாற்றினுடைய பின்பக்கங்களுக்கு போகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மறவர் கூட்டம் நேற்றைக்கு இன்றைக்கு முளைத்த காளான் அல்ல. கொட்டுகிற மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா சொன்னார், நான் இன்றைக்கு நடப்போவது ஒரு ஒட்டு மாஞ்செடி. இந்த மாஞ்செடி வளரும். இந்த செடியின் விதையை நசுக்குவார்கள், தூக்கி எறிவார்கள், கிழித்து போடுவார்கள். ஆனால் நாங்கள் நடுவது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த வீரிய விதை. அது மண்ணை கிழித்து வளரும், மண்ணை கிழித்து வளரும். வளருகிற மரம் வேர் விடும், கிளை விடும், காய் விடும், கனிகள் விடும். பல்லாயிரக்கணக்கான பறவைகள் இங்கே உட்கார்ந்து பசியாறும். இந்த மரத்தின் அடியில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தன்மானம் மிக்க கூட்டமான தமிழன் கூட்டம் இங்கே வாழும். அன்றைக்கு வளருகிற மரத்தின் பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கம் என்று அண்ணா சொன்னார். அன்றைக்கு அண்ணா நட்டு வைத்த விதைதான் இன்றைக்கு விருட்சமாக. தமிழ்நாட்டில் எவன் தமிழனை அடிமைப்படுத்த எத்தனித்தான்? தமிழனின் மானத்தை, தமிழனின் மொழியை, பண்பாட்டை எவனாவது தொட நினைத்தால் முதலில் வருவது யார் குரல்? யார் குரல்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ்நாட்டின் எல்லை சாவிதான் எங்களை காக்கிறான். நான் சொன்னேனே, அண்ணாவை ஏன் பேச வேண்டும்? அண்ணாவை ஏன் பேச வேண்டும்? நாடாளுமன்றத்தில் அண்ணா முழங்குகிறார். Do you know what is state autonomy? மாநில சுயாட்சி என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு அவற்றையெல்லாம் கவலை இல்லை. அண்ணா சொன்னார், நான் பதவி பித்து பிடித்து அலைகிறது அல்ல. ஒரு காகிதத்தில் முதலமைச்சர் என்று எழுதிவிட்டு இதிலே உட்கார்ந்து கொள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிற அடிமையும் நான் அல்ல. அண்ணா சொன்னார், சர்க்கரை என்று காகிதத்தில் எழுதி நக்கினால் அது இனிக்காது. எனக்கு உண்மையான மாநில சுயாட்சி வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவனுக்கு உண்மையான உரம் வேண்டும். அதற்கு என் உயிரே போனாலும் என் முதுகெலும்பு தண்டுவடம் வளையாது. இந்த சுயேட்சை அதிகாரத்தை, சர்வாதிகாரத்தை வேறிருக்கிற போரில் முதல் களப்பலி இந்த அண்ணா துறையாகத்தான் இருப்பான் என்று அண்ணா சொன்னார். நெஞ்சை காட்டினார். சர்வாதிகாரம் எத்தனித்த போது சர்வாதிகாரத்தின் சிண்டை பிடித்து காலடியில் நசுக்கி இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்ததென்றால் அது அண்ணாவின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கம். யாருக்கிட்டடா பேசுறீங்க நீங்க? திமுக கார யார் தெரியுமா? ஜவஹர்லால் நேருவை பார்த்து நாடாளுமன்றத்தில் நார் நாராய் கிழித்தவர் திமுகவின் தலைவர். அண்ணா பேசினார், I belongs to a Dravidian stock. நான் திராவிட இனத்தை சார்ந்தவன். யாரு? இந்தியா ஒன்று. இந்தியாவிற்குள்ளே எல்லோரும் வாருங்கள். இந்தியாவில் இருக்கிறவர்களே நீங்கள் சாதி மதமற்றவர்களாக இந்தியாவிற்கு வாருங்கள் என்று சொன்னபோது ஒரு தலைவன் சர்தார் வல்லபாய் படேலை உட்கார வைத்துக் கொண்டு, ஏன் வாஜ்பாய், ஷிண்டே, ஜவஹர்லால் நேருவை வைத்து உட்கார்ந்து கொண்டு ஒரு தலைவன் சொன்னான், நான் திராவிட இனத்தை சார்ந்தவன். உங்களால் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. எங்கள் திராவிட நாடு கோரிக்கை வெற்றி பெறும். இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. எப்படி என்று சொல்லுகிறேன். அப்படி அண்ணா முழங்கினார். அண்ணா முழங்கினார். அண்ணாவின் ஆட்சியை அழிக்க நினைத்தார்கள். அண்ணாவினுடைய பெயரை அழிக்க நினைத்தார்கள். அப்போது அண்ணா வீறு கொண்டு எழுந்து சொன்னார், என் நாட்டிற்கு நான் தமிழ்நாடு என்று பெயரிட்டிருக்கிறேன். என் நாட்டிற்கு நான் தமிழ்நாடு என்று பெயரிட்டிருக்கிறேன். தமிழ்நாடு என்கிற பெயர் வைக்கிற போது
ஒரு நாட்டுக்குள்ளேயே இன்னொரு நாடா என்று கேட்டார்களாம். இது திராவிட நாடின் மறுவடிவம் தான். இந்த தமிழ்நாடு என்கிற பெயரை எவனாவது மாற்ற நினைத்தால் அவனை தமிழ்நாட்டு மக்கள் சும்மா விடமாட்டார்கள். அப்படி அவனுக்கு ஒரு அச்சம் வருகிற வரை இந்த அண்ணாதுரை தான் ஆளுகிறான் என்ற அர்த்தம் என்று அண்ணா சொன்னார். நான் சொல்லுகிறேன், மரத்திற்கு மரம் தாவுகிற அணில் குஞ்சுகளுக்கு சொல்லுகிறேன், டே இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேரு வச்சவன்டா திமுக காரன். யாருகிட்ட வந்து என்ன பேசுறீங்க? திமுக காரனுடைய வரலாறு தெரியுமா? நான் ஏன் அண்ணாவை சொன்னேன்? அண்ணாவிற்கு பிறகு கலைஞர், மிசா கொடுமை, மிசா கொடுமை தான் நமக்கு இன்றைக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை கொடுத்தது. அந்த மிசா கொடுமை வந்தபோது, அந்த மிசா கொடுமை வந்தபோது என்ன நடந்தது? கலைஞர் சொன்னார், இந்திரா காந்தி பேசுறாங்க, நீ எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அந்த ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்க ஆட்சியை தேர்தலே இல்லாம இன்னும் ஒரு பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொன்னப்ப நாற்காலி முக்கியம்னு அன்னைக்கு கலைஞர் நினைச்சிருந்தாருன்னா வாங்க கொடுங்கன்னு கையெழுத்து போட்டு வந்திருப்பாரு. நாற்காலியை விட இந்த நாட்டின் ஜனநாயகம் முக்கியம், இந்த நாட்டில் ஆளுகிற மக்களின் ஜனநாயகம் முக்கியம்னு சர்வாதிகாரத்திற்கான தொடக்க நாள்னு தலையங்கம் எழுதுறது இந்தியாவிலேயே ஒரே பத்திரிகை கலைஞரின் மூத்த பிள்ளை முரசொலிதான். இந்திரா காந்தி பீரங்கியோடு நிற்கிறார், கலைஞர் எழுதுகோளோடு நிற்கிறார். பீரங்கியால் குண்டிருக்கிறது, கலைஞரின் பேனாவில் மை இருக்கிறது. கலைஞரின் பேனாவின் மையை பார்த்துத்தான் இவ்வளவு கூட்டம் வந்தது. நாங்கள் மரத்திற்கு மரம் தாவுகிற குரங்கு கூட்டம் அல்ல, கொள்கை கூட்டம். கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆர் இந்திரா காந்திக்கு ஈல்டானார். அதான் வரலாறு. ஏன் கட்சியோட உலகம் சுற்றும் ஆதிபன்ல அந்த அந்நிய செலாவணி கேசுக்காக தான் போய் காலில் விழுந்தது வரலாறு இது. நான் அதுக்கு போகல. அடுத்து எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் ஜெயலலிதா. ஜெயலலிதாவை எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. எங்க அப்பா டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்கிறார், எங்க அப்பா டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்தார். முடிச்சிட்டு எப்பவுமே தீபாவளிக்கு எல்லாரும் வெடி வெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு டியூட்டி முடிச்சிட்டு வர்றப்பதான் எங்களுக்கு புது டவுசர் சட்டை. அந்த புது டவுசர் சட்டையை வாங்குறதுக்கு சின்ன பையனா எங்க அப்பா எப்போ வருவாரு, போன் எல்லாம் கிடையாது, எங்க அப்பா எப்போ வருவாருன்னு வாசல்லே இருப்போம். என் தங்கச்சியோட நிக்கிறப்ப இரு அப்பா நமக்கு Dress வாங்கிட்டு வந்துருவாருன்னு. எங்க அப்பா மாரியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டாரு, சந்தனேர்புரம் மாரியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டாரு. எங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சி வண்டியில தூக்கி போடுது. நாங்க கதறோம், எங்க அம்மா நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அம்மா ஏம்மா அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போகுது? எங்க அப்பா சொன்னாரு, ஜெயலலிதா எஸ்மா டெஸ்மா சட்டத்துல அப்பாவை கைது பண்ணிட்டாடா, உனக்கு இந்த வருஷம் தீபாவளி இல்லைன்னு வருப்பத்தப்படாத, இந்த ஜெயலலிதாவை ஒழிக்கிறதுக்கே நான் உன்னைய வளப்பண்டான்னு வளர்த்தது எங்க அப்பா. 176 எஃப்ஐஆர் ஜெயலலிதா மேல. சாவர வரைக்கும் திமுக காரண்டா. எங்களை பார்த்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை இங்கே குறிப்பிடுகிறேன்னா, மிஸ்டர் அருண் ஜேட்லி தி லா மினிஸ்டர் ஆஃப் யூனியன், தேசத்தினுடைய லா மினிஸ்டர் யாரு? அருண் ஜேட்லி. அருண் ஜேட்லி ஒரே ஒரு போன் தான், பிஜேபியினுடைய அருண் ஜேட்லி ஓடி வரார் போயஸ் தோட்டத்துக்கு. எப்படி தெரியுமா? போயஸ் கார்டன் கதவு திறக்கல, சென்ட்ரல் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட். இந்த அம்மா கூப்பிடுது, கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க, போன்ல அடிக்கிற. எங்க சென்ட்ரல் மினிஸ்டர் வந்துட்டாருங்க, யூனியன் மினிஸ்டர், நீங்க தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க, வெயிட் பண்ணட்டும். 1 மணி நேரம் ஆகுது, வெயிட் பண்ணட்டும். 2 மணி நேரம் ஆகுது, எங்க சொல்லுங்க வந்து. அம்மா எப்ப முழிக்கிறாங்களோ அப்பதான் சொல்ல முடியும், நீ வெயிட் பண்ண. 3 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அம்மா இப்பதான் காப்பி குடிக்கிறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் வாசல்ல நிக்கிறாரு, போயஸ் தோட்டத்து வாசல்ல, பிஜேபி கவர்மெண்ட். 3.5 மணி நேரம் கழிச்சு கதவு திறக்குது. அருண் ஜேட்லி உள்ள போனார். ஒரு லெட்டர் அந்த அம்மா கொடுத்துச்சு, இந்தா இந்தா புடி. என்னங்க? கலைஞர் ஆட்சியை கலைக்கணும். கலைஞர் ஆட்சியை கலைக்கணுமா? கலைஞர் ஆட்சியை கலைக்கணும், சரிங்க. 2வது
என் மேல இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கு, வருமான வரி வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கணும். இது பெரிய காரியங்க. இது உடனே எல்லாம் ஏய், நீ போஸ்ட்மேன் தான். யாரு? அருண்ஜேட்லி. யூ ஆர் ஜஸ்ட் அ போஸ்ட்மேன். ஹேண்ட் ஓவர் திஸ் டு வாஜ்பாய். ஹி நோ மை வேல்யூஸ். ஜெயலலிதா சொல்லுது அருண்ஜேட்லிட்ட. அருண்ஜேட்லி இப்படி வாங்கிட்டு போறாரு டெல்லிக்கு போறாரு. சினாரியோவை பாருங்க. சாதாரண ஜெயலலிதா முதலமைச்சர் கிடையாது. அருண்ஜேட்லி 3.5 மணி நேரம் வந்து நிக்கிறாரு. கதவை திறந்து காப்பி கூட கொடுக்கல, நிக்க வச்சு ஒரு கவரை கொடுக்குறாங்க. வாங்கிட்டு போய் எங்க ஆட்சியை கலைங்கன்னு